பொன்னேரி அருகே சாலை சீரமைப்பு பணிகளை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் 2 சாலைகள் சேதமடைந்த நிலையில் ஒரு சாலையை மட்டும் சீரமைப்பதா என கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட நெடுவரம் பாக்கம் ஊராட்சியில் அடங்கிய சத்திரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள முனுசாமி கோவில் முதல் குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு மற்றும் ஒரு தெரு 15 ஆண்டுகளாக சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனால் இங்கு வசிக்கும் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வந்துள்ளனர். இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிடம் பல முறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் முதல் குறுக்கு தெருவில் சாலை சீரமைக்கும் பணிகள் இன்று துவங்கியது. இதனை அறிந்து 2வது குறுக்கு தெருவில் வசிக்கும் மக்கள் எங்களது தெருவை சீரமைக்கும் பணிகள் துவங்கப்படுமா என கேட்டனர். அதற்கு அங்கிருந்த ஊழியர்கள் முதல் குறுக்கு தெருவை சீரமைப்பதற்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது, அதிகாரிகளை போய் பாருங்கள் என அலட்சியத்துடன் பதில் அளித்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் சீரமைத்தால் 2 தெருக்களையும் சீரமைக்க வேண்டும், 3 வீடுகள் இருக்கும் தெருவை அவசரமாக சீரமைப்பது ஏன் எனவும், நிறைய மக்கள் வசிக்கும் தங்களது தெருவை புறக்கணிப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். அதுவரை இங்கு பணிகள் எதுவும் செய்யக்கூடாது என சாலை சீரமைப்பு பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் முதல் குறுக்கு தெருவில் மேற்கொள்ள இருந்த சாலை சீரமைப்பு பணிகள் நிறுத்தப்பட்டது. சேதமடைந்த 2 சாலைகளையும் சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரை இங்கு சீரமைப்பு பணிகளை செய்ய அனுமதிக்க மாட்டோம் என பொதுமக்கள் உறுதி. இன்னொரு தெருவில் பார்த்தோம்னா ஃபுல்லா வீடு தான் இருக்கு. இந்த 2 ரோடுமே 15 வருஷமா டேமேஜா இருக்கு. சின்ன பசங்களை போக முடியல, வர முடியல. மழை காலத்துல வண்டிங்க போக முடியல, வர முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அது வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டோம், யாரும் அது ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா மனு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மனு கொடுத்து கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ வந்து சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ரோடு 3 வீடு இருக்கிற ரோடு, அந்த ரோடுக்கு ரோடு போடுறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே இந்த பக்கம் சாங்ஷன் ஆகலை, அதுக்கு மட்டும் தான் சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா எப்படின்னா அது 3 வீடு இருக்குது, இங்கே வந்து ஃபுல்லாக வீடு இருக்குது. சின்ன பசங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் போட்டு கொடுத்து 2 ரோடுமே ஒரே வாட்டி போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். ஸோ நான் ஒரு கோரிக்கை என்னன்னா, 2 ரோடுமே ஒரே வாட்டி போட்டு கொடுத்துடுங்க. எங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இதை விண்ணப்பம் பண்ணுறோம்.